Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 12 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல அந்த கீரோ டொர்னேடோ அவன் கையை அட்டாக் பண்ணி பிச்சிட்டா அப்படிங்கறக்காக கடுப்பாய் அவன் பாடி ஃபுல்லா கண்ண வர வச்சான்ல. என்ன மன்னிச்சிருமா, தேவையில்லாம அந்த பக்கம் வந்துட்டேன், விட்டுட்டீங்கன்னா ஓடிடுவேன்னு சொல்லிட்டு ஓடி இருக்கலாம். அதை விட்டுட்டு அவகிட்ட போய் சீனு, என்கிட்ட பாரு எத்தனை கண்ணு இருக்குது, இனி உன்னைய பண்ணு மாதிரி நெசுக்க போறேன் அப்படின்ட்டு அவனோட மொத்த பவரை யூஸ் பண்ணி அவளை அப்படியே தரையா வச்சு அமுகுவான். வேற ஒண்ணும் இல்ல, அவ தலையில மொத்த கிராவிட்டியும் இறக்கியிருக்கான். அவளும் தரையில போய் அப்படியே நிக்க முடியாம நின்றுட்டு இருப்பாளா. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டி பிஸ்தா, என்கிட்ட வந்துகிட்டு குழந்தை புள்ளமா. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அந்த டொர்னேடோ பாத்தீங்கன்னா அவளை நேரம் டிராமா பண்ணிருப்பா. இப்ப என்னடான்னா அப்படியே கையை சுத்திட்டு இருப்பா. இந்த பக்க கைக்கு அமுக்கி விட்டியே, அப்படியே அந்த பக்க கையை அமுக்கி விட்டுட்டீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி நீங்க ஆயில் போட்டு பண்ணுவீங்களா போடாம பண்ணுவீங்களா அப்படின்னு உடனே அவனுக்கு கடுப்பாயிரும். நான் என்ன இங்க மசாஜ் சென்டரா நடத்திட்டு இருக்கேன். வெறியாயி அவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணுவான். இவன் இப்படித்தான் லூசு பைய காமெடி பண்ணிட்டு இருப்பான்னு அவ ஜஸ்ட் அவ பவரை லைட்டா தான் யூஸ் பண்ணுவா. கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்ணா பின்னான்னு சுத்த ஆரம்பிச்சிருவான். சுத்திக்கிட்டே நீ விட்டுருமா, தெரியாம வந்து ஒம்பல் திட்டமான்னு கதருவான். பட் இட்ஸ் டூ லேட். இப்போ போய் அவகிட்ட கெஞ்சினா அவ்வளவுதான், பீஸா செதற விட்டுருவா. அந்த பீஸான பாடி கூட ஷாக்ல இருக்குது. எப்படி இவன் நம்மளை தோக்கடிச்சா, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா இவன். அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண, ஐயம் பாவம், எப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா. நடிக்காரா, நீ யாரு, எப்படிப்பட்ட மொல்ல மாதிரி பையன்னு ஊருக்கே தெரியும். உன்னை அப்படியே பிதுக்குனாதான் சரிப்பட்டு வரும்னு சொன்ன உடனே அவன் கம்ப்ளீட்டா காலின்னு முடிவே பண்ணிட்டான். அதனால என்ன பண்ணுவான், அந்த ஒரிச்சி இருக்கான்ல, அதான் இந்த சீசனோட மெயின் வில்லன், அவனை கூப்பிடுவான். லாடு ஒரிச்சி, இங்க வாங்கய்யா, வந்து என் நிலைமைய கொஞ்சம் பாருங்கய்யா. நல்லா பொறி உருண்ட மாதிரி பொதுக்குன்னு இருந்த எடிய இந்த போண்டா கோழி பொழந்துட்டா, வாங்க இவளை ரெண்டா பொழந்துருங்கன்னு கத்திட்டு கிடப்பானா. அப்பதான் அவளுக்கே ஞாபகம் வருது, இதே பேரை ஆல்ரெடி எங்கேயோ கேட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த லூசு பையதான் மெயின் வில்லன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ மெயின் வில்ல வரணும்னா அவனுக்கு பில்டப் பண்ண வேண்டாமா. அதனால கீரோ பண்ணுவான் பாருங்க பில்டப். அவரு நின்னா எரிமலை வெடிக்குண்டா, நடந்தா அதே எரிமலை நடக்குண்டா, உட்கார்ந்தா அதே எரிமலை நிக்குண்டா. டே அண்டா, இப்ப என்னடா சொல்ல வரேன்னு கேட்டா, அந்த ஒரிச்சிக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு எனக்கே தெரியாது. மோசமானவங்கள்ல முக்கியமானவங்கள்ல மோசமானவர் அவரு. அவரு வந்தா தேரு, நடந்தா ஊரும்பான். இப்படி அரை மணி நேரம் பேசிக்கிட்டே தான் இருப்பானே தவிர யாருமே வரல. என்னடா ஒருத்தனையும் காணுன்னு கேட்டா அவனுக்கே ஷாக்கா இருக்குது. கூப்பிட்டா வந்துருவானே, வராம எங்க போயிட்டான்னு ஒரே குழப்பம். உடனே டொர்னேடோ கிண்டல் பண்ணுவா, என்னடா எஸ்கேப் ஆயிட்டானா, இல்ல வேற ஏதாச்சும் ஹீரோ கிட்ட செருப்படி வாங்கிட்டு இருக்கானா அப்படின்னு. ஒண்ணு கீரோக்கு தெரிஞ்சு போச்சு அவன் வரமாட்டான்னு. உடனே அவகிட்ட, டொர்னேடோ என்ன இருந்தாலும் நீ நானும் ஒண்ணு, இது காந்தி பிறந்த மண்ணு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமேம்பா. அவ கடுப்பாயிருவான். பின்ன இவ்வளவு நேரம் அவன் வந்தான்னா கீச்சிருவான் சாச்சிருவான்னு சீன் போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப வரலன்னு உடனே இப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சா அதனாலதான் கடுப்பாயிட்டான். அவன் புலம்பிட்டு இருப்பான், அடே வந்து தொலைடா, இல்லன்னா நீ சட்னி ஆக்கிடுவான்னு. சரி ஏன் வரல அப்படின்ட்டு பார்த்தா, நம்ம சைட்டமா அந்த நாயை அடிச்ச அடியில அந்த மொத்த இடமுமே பயங்கரமா அதிர்ந்துச்சுல்ல. அது என்ன ஏதுன்னு பார்க்க அந்த லார்டு ஒரோச்சி போயிருப்பான். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா சைட்டமாவும் அந்த லார்டு ஒரோச்சியும் டைரக்டா மீட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு என்ன ஒரு குழப்பம்னா, ஃபர்ஸ்ட் நாய், அப்புறம் பூனை, இப்ப அந்த தொடப்பக்கட்ட மூஞ்சி. ஆமா யாரா நீங்களா, எங்க இருந்தா இப்படி வெரைட்டியா வர்றீங்க, வாய்க்குள்ள வாய் வச்சிருக்க நாய, நான் இந்த இடத்துக்கு மேலதான் அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கேன், கீழே இருந்துகிட்டு டர்ரு புருன்னு சவுண்ட் விடுற, என்னால மேல நிம்மதியா இருக்க முடியல மேன். அப்படிங்கும் போதே அவனோட டென்டக்களை யூஸ் பண்ணி சைட்டமாவை அடிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி வந்த அதிர்வு சாதாரண அதிர்வு இல்ல, அதனால்தான் நானே டைரக்டா வந்திருக்கேன், ஏதோ ஒண்ணு சரியில்லை, மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே மண்ணக்கவ வைக்க இங்க ஏதோ புதுசா ஒண்ணு இறங்கி இருக்குது, அதை பொழந்து கட்டினாதான் நம்ம சேஃப்டியா இருக்க முடியும்னு அந்த லார்டு ஒரோச்சியை சொல்லிட்டு இருப்பான். அப்ப சைட்டமாவை அடிச்சான்ல, அவன் கேஷுவலா அந்த டென்டக்களை நவுட்டி வச்சுக்கிட்டு, எருமை அதான் பேசிட்டு இருக்கேன்ல, ஆமா ஏன் அப்படி தனித்தனியா வந்து உசுர வாங்குறீங்க, நீங்க எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டங்க தானா, பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிற, என்கிட்ட அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, சுல்லாம் சூடானு அப்படின்பா. சூடு தானே இந்த வச்சுக்கன்னு சொல்லி ஹீட் பிளாஸ்ட வச்சு அட்டாக் பண்ணுவான். அவ்வளவுதான், சைட்டமா பொழந்து கட்டியலான்னு முடிவு பண்ணிட்டான். அந்த டைம் அந்த பூச்சிங்கிற அந்த பெரிய சைஸ் நாய் எங்க வருமா, ஒரோச்சி பார்த்துட்டு, நீ உயிரோட தான் இருக்கியா, வா வா சீக்கிரமா வா, இந்த நிக்கிறானே ஒரு சொட்ட மொட்டை, இவனை போட்டு தள்ளுன்னு சொல்லுவான். ஆனா நம்மால பார்த்த அடுத்த கணமே, ஊர்ல என் பாட்டிக்கு பிறந்த நாள், அவங்களுக்கு இப்பதான் 8 வயசு ஆகுது, நான் கொண்டாட போறேன்ட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடும். ஒரோச்சியே குழம்பிடுவான். 8 வயசுல பாட்டியா, டே மொட்டை, பாட்டிக்கு பர்த்டே கொண்டாடுற அளவுக்கு அவனை என்னடா பண்ணி வச்சேன்னு கேட்டா, ஜஸ்ட் ஒன் பஞ்ச் தான் மேன். எப்படி டைட்டில் வந்துருச்சு பாத்தியா, ஓடிட்டான். ஆமா பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா
தாண்டா துணியை கறிக்கி விட்ட. ஆடி தள்ளுபடியில அடிச்சு புடிச்சு வாங்குறவனுக்கு தாண்டா அந்த அருமை தெரியும் எருமை. இனி உங்ககிட்ட பேசினா வேலைக்காகாது. நடு மண்டையில நச்சுன்னு ஒன்னு இறக்குனா தான் சரிப்பட்டு வரும்பா. அங்க உரோச்சிக்கு ஒரே குழப்பம். எப்படி இவன் பூச்சியை இப்படி கதற விட்டான்? பார்த்தா அப்படி ஒன்னும் பெருசா தெரியல. பரங்கி மண்டை பைத்தியக்கார மாதிரி ட்ரெஸ், பைத்திய மாதிரியே பேசவும் செய்யறான். அப்படின்னா இவன் தான் அந்த டேஞ்சரஸ் டர்ட்டி ஃபுல்லோ அப்படின்ட்டு இப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இங்க வந்திருக்க அந்த டேஞ்சரான ஆளு இவன் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த கோகெட்ஸுன்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் அந்த சென்டிச்சோரோ இவங்க ரெண்டுத்தையுமே போட்டு தள்ளியிருக்காங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆளு இந்த கோஸ்ட் டவுன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு. ஆனா அது யாரு என்னன்னு கரெக்டா தெரியல. ஆனா அது இவன் தான் இப்பதான் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. உடனே ஒரோச்சிக்கு செம ஹாப்பி. ஏன்னா நம்மளால டைரக்டா வந்துட்டான்ல. இப்போ ஒரோச்சி கிட்ட இருக்க பவரை யூஸ் பண்ணி நம்மளால காலி பண்ணிட்டா அதுக்கப்புறம் இவன் தானே நம்பர் 1 பவரா இருப்பான். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கலாகுலேஷன்லாம் தேவைதானா? சரி ஏதோ பண்ணி தொலைஞ்சிட்டான்னு வைங்க. இப்போ அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அவனை பொழந்துக்கிட்டலான்னு முடிவு பண்ணிட்டான். பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறதுனாலேயே சைட்டமாவா அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. பாப்போம் இப்போ நான் ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போட போறேன். உன்னால முடிஞ்சா என்னைய எதிர்த்து நில்லு. எவ்வளவு நேரத்துக்கு தான் நீயும் தாக்கு பிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு அவனோட ஃபுல் ஃபார்முக்கு மாறுவான். ஆக்சுவலா இந்த லெவலுக்கு அவன் மாறுறதுக்கு ஏகப்பட்ட வழிகளை தாங்கி இருக்கான். அது மட்டும் இல்லாம நிறைய மான்ஸ்டர்ஸையும் சாப்பிட்டுருக்கான் இந்த பவர் அட்டைன் பண்றதுக்கு. ஏன்னா அப்பந்தானே இவனோட பவர் அதிகமாகும். கூடவே நிறைய பவர்ஃபுல்லான ஆளு கூடயும் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான். சாதாரண மனுஷனா இருந்தனா இப்ப இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறி இருக்கேன். உன்னை என் கையாலேயே நான் காவு கொடுக்க போறேன்டா. விதிய பாத்தியா? என் கையால சாவணும்னு உன் மொட்டை மண்டையில எழுதி இருக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வசனம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நாட்டுல எவன் எதை பேசணும்னு விவஸ்தை இல்லாம போச்சியா. இப்ப கூட அவனோட முழு பவர் யூஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருந்தா கூட நம்மால மன்னிச்சு விட்டுருப்பான். இல்ல ஐயா என்னைய மன்னிச்சுக்கிங்க ஐயான்னு கேட்டிருந்தா கூட விட்டுருப்பான். அதை விட்டுட்டு ராரா சண்டைக்கு ராராம்பான். அதுக்கப்புறமாச்சு சண்டை போடுவானான்னு பார்த்தா மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கான். இந்த உலகத்தோட கடவுளே நான் தான் மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கேன் லொட்டு லொசுக்கு அப்படி இப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பயலால முடியல. நிறுத்துடா கூப, நீ கடவுளாயிரு இல்ல எவங்கிட்டயாவது போய் கடன் வாங்கிக்கிட்டு இரு. ஐ டோன்ட் கேர். ஆக மொத்தத்துல நீ பெரிய பல்புன்னு சொல்ல வர்ற அவ்வளவுதானே, இருந்துட்டு போ. ஆனா நான் கடுப்பாயி ஒரு குத்து குத்துனேன்னா நீ தாங்க மாட்டியடா. அனாத பொண்ணமா செத்துடுவேன். இப்ப என்ன நீ பலசாலியா மாறிட்டேன்னு சொல்ல வரியா? நம்ம வேணா மொத்தமா இதை முடிச்சிருவோமா? அப்படிங்கும் போதே நீ என்னடா முடிக்கிறது, நான் உன்னை முடிக்கிறேன்டான்னு ஒரோச்சி அவனோட மொத்த பவர்ஸையும் யூஸ் பண்ணி சைட்டமாவை அட்டாக் பண்ணுவான். நம்மால அசால்ட் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே தட்டி விட்டுருவான். விடுவானா அந்த ஒரோச்சி அவனோட ஹீட் பிளாஸ்ட வச்சு அட்டாக் பண்ணுவான். நம்மால அந்த அட்டாக்ல சிக்கிட்டு தான் இருப்பான். ஆனாலும் அவனுக்கு ஒன்னும் ஆகாது. பட் என்ன அந்த ஒரோச்சி அவ்வளோ பவர்ஸை யூஸ் பண்ண உடனே அது என்ன இட்டி மின்னல்னு நம்ம ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அங்கெல்லாம் அந்த பவர் போய் செதறும். அவங்களுக்கே ஆச்சரியம், என்னடா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இப்படி ஒரு பவர் வருதுன்னு. அப்ப நம்ம சைட்டமாவை காட்டுறாங்க. சும்மா மின்னல் வேகத்துல ஓடி போய் அப்படியே ஒரு ஜம்ப போட்டு அவன் மூஞ்ச குத்துறதுக்கு போவான். இடையில அவனோட டிராகன் டென்டக்கிள்ஸ் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவானா. அதை தட்டி விட்ட உடனே மறுபடியும் ஹீட் பிளாஸ்ட வச்சு அட்டாக் பண்ணுவான். பட் நம்மால போன ஃபோர்ஸுக்கு அந்த ஹீட்டால எல்லாம் அவனை தடுக்க முடியல. போன வேகத்துக்கு டென்டக்கிள்ஸோட சேர்த்தி ஒரோச்சி மூஞ்சில ஒரே குத்து. அவ்வளவுதான், பீஷா செதறிட்டான். அவனோட தலை பீஸ் மட்டும் எரிஞ்சுக்கிட்டே கீழே விழுமா. சைட்டமாவை பார்த்துட்டு ஆமா இப்ப என்ன நடந்துச்சு, என்னைய என்னடா பண்ணேன்னு கேட்பான். ஓகே குத்து தான் தவடா தனியா வந்துருத்து. ஆரம்பத்திலேயே படிச்சு சொன்னானே கேட்டேனா. சரி மொத்தத்துல சோலி முடிஞ்சிருச்சு. அதாவது பாஸையே இப்ப நம்மால லூஸ் ஆகி விட்டுட்டான். அப்ப அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வித்தியாசமான கிரியேச்சரோட டிராயிங் ஒன்னு காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனோட வில்ல இவன் தான் நினைக்கிறேன். யாருன்னு சரியா தெரியல. அதே நேரம் காரோ தலையில விழ போன கல்ல தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பான். நம்மால அடிச்ச அடியோட சைடு எஃபெக்ட் தான் இதெல்லாமே. அதே நேரம் இங்க கிங்கோட செம காமெடி. என்னன்னா 2 டீமா பிரிஞ்சு போக சொன்னாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிங்க தனியா அனுப்பிட்டு அவங்க 3 பேரும் தனியா போயிட்டாங்க. எந்த ஸ்கூல்லடா மேக்ஸ் படிச்சீங்க, கட்டையில போவே 4 பேரை 2 டீமா பிரிக்கணும்னா 2 பேர் தாண்டா பிரியணும். என்னைய மட்டும் தனியா கழட்டி விட்டீங்க, பைத்தியம் முடிச்ச பண்ணிக்கலாம். நீங்க எல்லாம் மாடு முட்டி தான் சாவீங்கன்னு சாப விட்டுக்கிட்டே போவான். அவனுக்கு உள்ளுக்குள்ள பீதி. பில்டப்ப ஏத்தி கடைசியில நீ தனி போனமா அனுப்ப பாக்குறீங்கல்ல, நல்லா இருப்பீங்கடா நல்லா இருப்பீங்க. சரி எப்படி இருந்தாலும் இவன் மட்டும் இங்க தனியா வரல, எல்லா ஹீரோஸும் அங்க சண்டை போட்டுட்டு தானே இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அழிச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம எந்த தடங்களும் பண்ணாம சைலண்டா ஒரு மூலையில போய் பம்மிடுவோம். நம்ம ஒரு மேகம் மாதிரி இருந்துக்கலாமா? வேண்டாம், எல்லாரும் ஈஸியா பாத்துருவாங்க. ஒரு பாக்டீரியா அமீபா இப்படி ஒரு மைக்ரோ ஆர்கானிசமா மாறிட்டோம்னா யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டோம்ல அப்படின்னு நம்மள டீப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது கிங்கே வந்துட்டீங்களான்னு ஒரு சவுண்டு. பீதியாகி யாரான்னு பார்த்தா அந்த வேகன்மா பையன். ஏன்டா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் அழுதுகிட்டே, நான் தனியா வந்தேன், நீ ஒரு மான்ஸ்டர் வெட்டிட்டு வருது, காப்பாத்துங்க, நீங்க தான் என்னைய தூக்கிட்டு வெளியில போகணும்பா. இங்க கிங்குக்கு பீதி ஆயிருச்சு. ஏன்னா இந்த பையனை கூப்பிட்டுட்டு போனா கண்டிப்பா நிறைய மான்ஸ்டர்ஸ் இவனை பார்த்து அட்ராக்ட் ஆகி அட்டாக் பண்ண வருங்க. இல்லைனாலுமே அட்டாக் பண்ணுங்க. அந்த டைமுங்கும் போது இந்த பையன் செத்து போயிட்டானா அதனால பயத்துல ஹார்ட் பீட் அதிகமாகும். தம்பி நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, நீ என் கூட வர்றதுக்கு பதிலா வேற ஹீரோவை பாக்குறதா உனக்கு நல்லது. நீ என் கூட வந்தீங்கன்னா உன் நிலைமை தான் ரொம்ப சீரியஸ் ஆயிரும்பா. அப்பதான் மேட்டரே தெரியுது, அந்த பையன் நிஜமா
நிஜமான வேகன்மா கிடையாது, அது ஒரு மான்ஸ்டர், அவன் உருவத்துக்கு மாறி இருக்கான். அதை என்ன நினைச்சுக்கிச்சுன்னா கிங்கு நம்மளை கண்டுபிடிச்சிட்டான், அதனாலதான் இப்படி பேசுறான் அப்படின்ட்டு இப்ப அந்த மான்ஸ்டருக்கு பீதி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவன் ஹார்ட் பீட் டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. அது ஆக்சுவலா பயத்துல அடிச்சுக்கிட்டு இருக்குது. இவன் அவனோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமா ஓடிட்டு இருக்குது. அவன் இருக்க வெறியில நம்மள ரெண்டா பிரிச்சாலும் பிரிச்சிருவான்னு பயத்திலே அந்த மான்ஸ்டர் அங்க செத்து போச்சு. அவ்வளவுதான் கிங்கு பீதி ஆகி ஐயோ மான்ஸ்டர் யோ சைட்டமா எங்கயா இருக்க, நீ வந்து காப்பாத்தியான்னு கத்திக்கிட்டு இருப்பான். இவனே பயந்தாங்கோலி, இவனுக்கு மேல ஒரு பயந்தாங்கோலி மான்ஸ்டர். அங்க சைட்டமா பாத்தீங்கன்னா ஒரு வழியா பஞ்சாயத்து ஓவரு, இனிமேட்டு சத்தம் வராது. இனி அடுத்த சீசன்ல அந்த புது வில்லன் யாரு, இன்னும் என்னென்னலாம் ஃபன் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். டாடா.